அவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம மூவி டிகோடிங் பத்தி பார்க்க போறோம். மூவி டிகோடிங்ன்றது நம்ம எல்லாரும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை சேனல்ல நிறைய மூவி டிகோடிங் பார்த்திருப்போம். பாண்டியன் ஐயா விளக்கியிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மூவி டிகோடிங்கை ஒரு சீரியஸா பார்க்க போறோம். இனிமே 5ஆம் தமிழர் சங்கத்துல மூவி டிகோடிங் பத்தி ஒரு தனி சீரியஸாவே போட போறோம். இதை ஏன் நம்ம இப்போ கொண்டு வரோம்னா, பல பேர் நம்ம விளியத்தை பார்த்து எனக்கு இந்த மூவி டிகோடிங் பண்ணுங்க, அந்த மூவி டிகோடிங் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் மூவி டீகோடிங்க்கு முக்கியத்துவம் இருக்கிறதால இப்போ பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது மூவியை பற்றி டீகோடிங் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், செஞ்சிடலாம். மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவியை டீகோட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. மூவி டீகோடிங்கை பாண்டியன் ஐயா எப்போ ஆரம்பித்தார்னா 11/11/2019 தான் ஆரம்பித்தார். அந்த விழியம் பேர் கமல் ஒரு தீர்க்கதரிசியா. இந்த விழியத்தில் தான் திரைப்படம் கட்டுடைப்பை தொடங்கினார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மூவி டீகோடிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் முதல்ல பாண்டியன் ஐயா டீகோடிங் பண்ணப்போ ஐயாவை நிறைய பேர் விமர்சித்தாங்க. மூவிலலாம் என்ன இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாண்டியன் ஐயாவை நிறைய பேர் விமர்சித்தாங்க. ஆனால் மூவியில் யூதர்கள் நம்மளோட வரலாறை அப்படியே கடத்துகிறாங்க. இதை பாண்டியன் ஐயா பல திரைப்படத்தை கட்டுடைத்து விளியங்கள் வெளியிட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் இன்னைக்கு இந்த அளவில் மூவி டீகோடிங்கில் உண்மை இருக்குன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு எத்தனை பேர் இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பேசின அத்தனை பேரும் வாயை மூடிக்கிட்டாங்க. ஏன்னா மூவியில் அவ்வளோ விஷயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து பாண்டியன் ஐயா வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் 5ஆம் தமிழர் சங்கம்னு ஒன்று உருவாச்சு. 5ஆம் தமிழர் சங்கம் தொடங்கின காலத்திலேயே மூவி டீகோடிங் பற்றி ஒரு விளியம் வெளியிட்டு இருக்கோம். அந்த விளியம் பார்க்காதவங்க பாருங்கள். அது என்ன விளியம்னா, யூதர்களின் ஓலைச்சுவடி திரைப்படமா. இந்த விளியத்தில் இருந்து ஒரு சில பகுதிகளை இப்போ பார்ப்போம். உலகின் ஒட்டுமொத்த திரைப்படங்களும் யூதர்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே தமிழ் திரையுலகம் முதல் ஹாலிவுட் திரையுலகம் வரை அனைத்திலும் தமிழர்களின் வரலாறும் தமிழர்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்த போர்களும் தான் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. அன்று ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்த யூதன் பிறகு தனது படைப்புகளை செல்லுலாய்டு பிலிம்களில் சங்கேத மொழியில் பதிவு செய்பவைத்தான் தற்கால உலக திரைப்படங்கள். ஆக இந்த யூதர்கள் வரலாற்றை தமது சமூகத்திற்கு திரைப்படங்களில் கடத்துவது மட்டுமல்லாமல் தங்களின் நாசக்கார எதிர்கால திட்டங்களையும் திரைப்படங்களின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றனர். பாத்தீங்களா, மூவில இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த திரைப்பட ஆராய்ச்சின்றது மிகப்பெரிய ஒரு கடினமான சவால். ஆனால் மூவி டீகோடிங் மட்டுமே நமக்கு வேலை கிடையாது. அதே மாதிரி எல்லா மூவிஸையும் டீகோட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா சில திரைப்படங்கள் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்டது. அப்புறம் உண்மை சம்பவங்களை தழுவி கூட திரைப்படம் எடுத்திருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் கூட யூதர்கள் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. திரைப்படங்கள் முழுசாவே யூதர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. முதல்ல நம்ம மூவியை டீகோட் பண்ணணும்னா நம்ம வரலாறை சரியாக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வேலை எல்லா மூவிஸையும் டீகோட் பண்ணுறது கிடையாது. எந்த திரைப்படத்துலலாம் நம்ம வரலாறு ஒத்து போகுதோ அந்த திரைப்படங்களில் மட்டும்தான் நம்ம டீகோட் செய்ய போகிறோம். மூவி டீகோடிங்கிறது தப்பாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. இப்போ முருகன், ராவணன், இந்திரன் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருமே வானத்துல பறந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடவுள் முருகன் ஹைட்ரஜன் பலூன் மூலியமா பறந்திருக்காரு. ஆனா ராவணன் பாத்தீங்கன்னா விமானத்தை கண்டுபிடிச்சு விமானத்துல பறந்திருக்காரு. இதுவே இந்திரன் பாத்தீங்கன்னா லெகிமம் சக்தியின் மூலியமாக வானத்துல பறந்திருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்களோட திறமைகளை பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆனா இப்போ இவங்க இந்த மூவி காட்டும்போது எந்த கதாபாத்திரம் அப்படின்னு தெரியாமல் டீகோடிங் பண்ணால் அது தப்பாக தான் போகும். சில பேர் நம்ம தமிழ் சிந்தனையாளர் பேரவை விளியங்கள் பார்த்து 5ஆம் தமிழர் சங்கம் விளியமும் பார்த்து சில பேர் இப்போ மூவி டீகோடிங் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் நல்லா பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் திட்டமிட்டு வரலாறை சிதைக்கிற மாதிரி தவறான டீகோடிங் பண்ணுறாங்க. அதனால் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுனா மார்க் ஆண்டனி. இந்த விளியத்தில் நம்ம மார்க் ஆண்டனி மூவியை தான் டீகோட் பண்ண போகிறோம். அதாவது ஆண்டனி த ஃபர்ஸ்ட். இந்த மார்க் ஆண்டனி என்பது கிருஷ்ணனை குறித்த பெயர்தான். அந்த வகையில் தனது சகோதரியான காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மணமுடித்து அதன் மூலம் கொல்லம் மாவட்டத்தில் பகுத்தீஸ்வரத்தில் இருந்த இரும்பு உருக்காலையை தன்வயப்படுத்தினான் சகுனி என்று மகாபாரத ஆய்வின் போது சொன்னேன் அல்லவா? ஐயா சொன்னதை தான் இந்த படத்துல இந்த மாதிரி கதாபாத்திரங்களை காட்டியிருப்பாங்க. உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க.
அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழர்களாகிய நீங்கள் எல்லாருமே தமிழ் சிந்தனையாளர் பேரவை மற்றும் 5ஆம் தமிழர் சங்கம் இந்த சேனல்களை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற டீகோடிங் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொதுவாக இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழர்களாகிய நமக்கு இந்த இலுமினாட்டி தான் நமக்கு எதிரி. இதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் பல ஆராய்ச்சிகளை செய்து உண்மையான ராமாயணம்னா என்ன, உண்மையான மகாபாரதம்னா என்ன, இதை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காரு. இதை தான் இந்த இலுமினாட்டிகள் படத்தில் வைக்கிறாங்க. உண்மைகளோடு சேர்ந்து நிறைய பொய்களையும் அதில் திணிக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த மூவியை டீகோட் பண்ண போகிறோம். இந்த படத்துடைய கதாநாயகன் பேர் மார்க் ஆண்டனி. இது ஒரு கிறிஸ்டின் நேம்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் நெத்தியில் பட்டை போட்டிருப்பாரு, முருகன் பக்தனாக இருப்பார். அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முருகனோட ஃபோட்டோஸாக இருக்கும். இது ஏன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கிருஷ்ணன் அவருடைய முன்னோரான முருகனை தான் வழிபட்டார். அதனால தான் ஆண்டனி முருகனை வழிபடுவது போல கதாபாத்திரம் அமைந்திருக்கு. ஆண்டனி தான் கிருஷ்ணன்றத முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் எப்போவோ சொல்லிட்டாரு. அதை தான் இவங்க படத்தில் வைக்கிறாங்க. பாண்டியன் ஐயாவோட ஆய்வுகள்லாம் உண்மைதான் அப்படின்றத இந்த பிண்டாரிகளே ஏற்றுக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்திலே இந்த கதாபாத்திரத்தை காட்டுவாங்க. இந்த படத்தில் இவரோட பேர் சிரஞ்சீவி. இவர் தான் ஃபோன் டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிப்பார். சிரஞ்சீவின்றது மரணமில்லா பெருவாழ்வு அடைந்த சித்தர்களை தான் குறிக்கும். இவரோட கதாபாத்திரமும் அப்படி தான் அமைந்திருக்கும். சித்தர்கள் எப்படி முக்கியமான குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இவரும் இந்த மிஷினை பற்றின முக்கியமான குறிப்புகளை எழுதி வச்சிருப்பார். இதை பற்றி போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சீனில் வண்டி நம்பர் 8 காட்டுறாங்க. இந்த 8ன்றது கிருஷ்ணனை குறித்த நம்பர் தான். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் மார்க் ஆண்டனி மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, முழுக்க முழுக்க கிருஷ்ணனை பற்றியும் சத்தியயுகத்தை பற்றியும் தமிழர்களை பற்றியும் தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. இதை போக போக ஒன்று ஒன்றா நம்ம தெளிவாக டீகோட் பண்ண போகிறோம். விஷால் என்ற தெலுங்கன் தான் இந்த படத்தில் கதாநாயகன், அதாவது தமிழர்களை குறிக்கக்கூடிய கதாபாத்திரம். இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் சகுனியை குறிக்கும். உங்களுக்கு சூழ்ச்சி அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் சகுனி ஞாபகம் தான் வரும். இந்த கதாபாத்திரமும் இந்த படத்தில் நிறைய சூழ்ச்சி பண்ணும். அதனால தான் இந்த கதாபாத்திரம் சகுனியை குறிக்குது. இதை பற்றி போக போக நம்ம தெளிவாக பார்ப்போம். மார்க் ஆண்டனி படத்தில் எல்லா கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சீனில் விஷாலை பைக் மெக்கானிக்காக காட்டுவாங்க. இதை எஸ்.ஜே. சூர்யா மேலே இருந்து பார்ப்பாரு. இது எதை குறிக்குதுன்னா, தமிழர்களாகிய நம்ம இப்போ அவனோட கட்டுப்பாட்டில் இருக்கோம். நம்ம கஷ்டப்படுறோம், அவன் மேலே இருந்து ஜாலியாக வேடிக்கை பார்க்குறான். இதை தான் இந்த சீனில் காட்டுறாங்க. இதை பற்றி இன்னும் தெளிவாக போக போக பார்ப்போம். இந்த சீன் பாருங்களேன். நான் நல்லவனா? அதாவது இலுமினாட்டிகள் நம்ம கடவுளர்களை பற்றி தப்பான ஒரு பொய் வரலாறை உருவாக்கிட்டாங்க. கிருஷ்ணன் ஒரு பிளே பாய், அந்த மாதிரிலாம் கதை கட்டி வச்சுட்டாங்க இந்த பிண்டாரிகள். இது மக்களுடைய அறியாமையை குறிக்குது. ஒரு காலகட்டத்தில் அவன் என்னென்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்பிட்டோம். நமக்கு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இந்த சீனு. அதுக்கப்புறம் இந்த கதையில் ஹீரோவோட வாழ்க்கை வெறுத்து போயிருக்கும்போது கதாநாயகனுக்கு ஒரு ஃபோன் டைம் டிராவல் மிஷன் கிடைக்கும். அந்த ஃபோன் மூலயமா கடந்த காலத்துக்கு கால் பண்ணி பேசலாம். இது எதை குறிக்குதுன்னா, சத்தியயுகத்தை குறிக்குது. இந்த சத்தியயுகத்தில் பல மக்கள் தமிழர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்க நினைப்போம். அதை தான் இந்த சீனில் தெளிவாக காட்டியிருக்காங்க. இப்படி ஒரு கேடு கேட்டவன எங்க அம்மா மட்டும் எப்படி நல்லவன் சொல்றாங்க? என்னன்னே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. அதுக்கப்புறம் செல்வம் கேரக்டர்னு ஒன்று வரும். இந்த கேரக்டர் யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இந்த கேரக்டர் தான் முனைவர் திரு பாண்டியன் ஐயா. இப்போலாம் நிறைய திரைப்படங்களில் பாண்டியன் ஐயாவை ரெஃபரன்ஸாக வச்சு தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். மாநாடு படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மாநாடு படத்தில் பாண்டியன் ஐயாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பாருங்களேன். இந்த வசனம் வரும்போது கரெக்டாக அவர் கன்னை காட்டும்போது அந்த போஸ்டரில் சிந்தனையாளரே அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சிந்தனையாளரே அப்படின்றது நம்ம தமிழ் சிந்தனையாளர் பேரவை சேனல் தான். இதில் எஸ்.ஜே. சூர்யா சொல்லக்கூடிய வசனமும் அப்படியே நம்ம பாண்டியன் ஐயாவை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு காட்சி இந்த திரைப்படத்துலையும் வரும். அதுலேயும் எஸ்.ஜே. சூர்யா தான் சொல்லுவார், இதுலேயும் எஸ்.ஜே. சூர்யா தான் சொல்லுவார். இதை பற்றி நம்ம விரிவாக போக போக பார்ப்போம். இதில் விஷால் ஃபோன் டைம் டிராவல் மூலயமா அவரை திரும்ப உயிரோட வர வைப்பார். இந்த செல்வம் கேரக்டரோட தோற்றம், அவர் போட்டிருக்க கண்ணாடி, இது எல்லாமே பாண்டியன் ஐயாவை காட்டுற மாதிரியே இருக்கும். அப்புறம் இவர் அணிந்திருக்க இந்த உடை, இவர் இந்த படத்தில் வக்கீலாக இருக்கார். அதனால் இந்த கருப்பு வண்ண உடைய அணிந்திருக்காரு. இப்போ இந்த சீன் பாருங்களேன்.
ஒரு பையனா பெத்த அப்பனை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. விஷால் தான் தமிழ் மக்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உண்மையாகவே அந்த டைமில் என்ன நடந்துச்சு அதை பற்றி விஷாலுக்கு புரிய வைப்பார். இது எதை குறிக்குதுன்னா, திரு பாண்டியன் ஐயா அவர்கள் நிறைய ஆய்வுகளை செஞ்சு தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு. பல உண்மைகளை சொல்லியிருக்காரு. நம்மள பல பேர் பாண்டியன் ஐயாவோட வீடியோ பார்த்து தான் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம். உண்மையான வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் இப்படி காட்டுறாங்க. மறுபடியும் உயிரோடு வரணும் சார். இப்போ மார்க் வந்து ஆண்டனி நல்லவர் தான் அப்படின்றத புரிஞ்சுப்பாரு. அதாவது கிருஷ்ணனோட உண்மையான வரலாற்றை பற்றி தமிழர்களாகிய நாம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உண்மையை சொன்னது பாண்டியன் ஐயா தான். அதை தான் இந்த சீன்ல காட்டுறாங்க. எல்லாரும் ஆண்டனி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க வந்தது கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு வந்தது கருப்பண்ணசாமி. நீங்க யோசிச்சிருக்கீங்களா, மார்க் ஆண்டனிக்கும் கருப்பண்ணசாமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. பாண்டியன் ஐயா நிறைய ஆய்வுகளை செய்து கருப்பண்ணசாமின்றது கிருஷ்ணன் தான் அப்படின்னு கண்டேன் கண்ணனை விழியத்துல எப்போவோ நிறுவிட்டாரு நம்ம பாண்டியன் ஐயா. இதை பாருங்களேன். இந்த கிருஷ்ணாபுரம் கோயிலில்தான் கருப்பசாமி என்பது கிருஷ்ணனையும் குறிக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை கண்டோம். அந்த ஆதாரம் என்பது கருப்பண்ணசாமிக்கு மணிகளை காணிக்கையாக செலுத்துவதுதான். நீங்கள் இங்கு காண்பது அப்படி காணிக்கையாக செலுத்தப்பட்ட மணிகள்தான். இதை பாருங்களேன். மாடுகளுக்கு மணி கட்டி மேய்த்த குலம்தானே கிருஷ்ணனின் குலம். பார்த்தீங்களா, நம்ம வரலாறுலாம் இப்படி தான் திரைப்படத்தில் காட்டுறாங்க இந்த யூதர்கள். இதுக்கு அடுத்த சீன் இங்கே தான் செம்ம ட்விஸ்ட்டு. இலுமினாட்டியோட பொய்யான வரலாற்றுப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணனும் சகுனியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாமேன்னு கூப்பிட்டுப்பாங்க. என்ன மாமே, வேலூர் போல இல்ல மாமே, தர்ம யுத்தம் தான் மாமா அவர்களே. இது வந்து இலுமினாட்டி நம்ம கிட்ட பொய்யா கதை கட்டினதை குறிக்குது. ஆனா அங்க உண்மையா என்ன நடந்திருக்குன்னா, நம்ம கடவுள் கிருஷ்ணன் அங்க மாஸ் காமிச்சிருப்பாரு. சகுனிய ஓட அடிச்சிருப்பாரு. இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் உண்மையா அங்க நடந்துச்சு. இந்த உண்மையை தான் விஷால், அதாவது தமிழர்களாகிய நாம இந்த உண்மைகளை பாண்டியன் ஐயா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சீனை பாருங்களேன். ஆண்டனி ஒரு கேடு கெட்டவன் இந்த ஊர் உலகத்தை எல்லாம் நம்ப வச்சு அவரை பெத்த பிள்ளைய அவரை வெறுக்க வச்சு எவ்வளவு நல்லா வந்து கழிச்ச. இது அப்படியே பாண்டியன் ஐயாவை சொல்ற மாதிரியே இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு பொய்யான வரலாறை உருவாக்கி இவங்களை நம்ப வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்னு இந்த இலுமினாட்டி பாண்டியன் ஐயாவை பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கும். பாத்தீங்களா, இப்படி தான் பாண்டியன் ஐயாவை சொல்ற மாதிரியே திரைப்படங்கள் எடுக்கிறாங்க இந்த பிண்டாரிகள். இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த சீன்ல கிருஷ்ணன் சகுனியை கொன்னுடுவாரு. இந்த சீன்ல எல்லாமே மாறிட்ட மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தமிழர்களாகிய நாம தான் இந்த உலகத்தை ஆள்றோன்ற மாதிரி காட்டுவாங்க. இதை எதை குறிக்குதுன்னா, கிருஷ்ணன் மகாபாரதத்துல வெற்றி பெற்று தமிழர்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டாங்க. அதை குறிக்கிறது தான் இந்த சீன். ஆனால் அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருடங்கள் கழித்து இந்த இலுமினாட்டிகள் பல சூழ்ச்சிகள் செஞ்சு இந்த உலக மக்களை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த சீன்ல தெளிவா காட்டியிருப்பாங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். அதாவது படத்தோட கிளைமேக்ஸ்க்கு வருவோம். இந்த சீன்ல விஷால அடிப்பாங்க. அப்போ அவர் ஒன்னு சொல்லுவாரு பாருங்களேன். காலத்துக்கும் நேரத்துக்கும் சக்தின்னு ஒண்ணு இருந்தா செத்து போன எங்க அப்பா என்ன காப்பாத்த வரமாட்டாரா என்ன? இவர் எதை பத்தி சொல்றாருன்னா, இது சத்தியயுகம், இது நம்மளோட யுகம். இந்த சத்தியயுகத்துல மறுபடியும் கிருஷ்ணன் வரப்போறாரு அப்படின்றத இந்த சீன்ல காட்டுவாங்க. அதுக்கேத்த மாதிரி கரெக்டா ஒரு வண்டி வரும். மறுபடியும் ஆண்டனி வருவாரு, அதாவது நம்ம கிருஷ்ணன் வருவாரு. அவர் வந்து இந்த உலகத்தையே மாத்த போறாரு. இவரோட தலையில ஐ எம் குட் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஓவை அடிச்சிருப்பாங்க. அதாவது காட் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிருஷ்ணன் நம்மளோட கடவுள், அதனால தான் ஐ எம் காட் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மறுபடியும் தமிழர்களாகிய நாம மீண்டு எழ போறோம். அதை தான் இந்த சீன்ல ஆண்டனி வந்து காப்பாத்துறாருன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ நடக்கிற சத்தியயுகம் இந்த வருஷம் 2024. இந்த நம்பர் வந்து 8 குறிக்கும். 8ன்றது கிருஷ்ணனோட நம்பர். இப்போ புரியுதா இவங்க ஏன் இந்த சீன் வச்சிருக்காங்கன்னு? கிருஷ்ணன் மறுபடியும் ஏதோ ஒரு வழியில வரப்போறாரு. இந்த இலுமினாட்டிகளுக்கு சங்கு ஊத போறாரு. அதை தான் இந்த சீன்ல காட்டுறாங்க. இதுல என்ன ஒரு சிரிப்புனா, இதை வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமா, இது சத்தியயுகம் தான். யுகம் மாறிடுச்சு. தமிழர்கள் விழிப்படைந்து மீண்டு எழ போறாங்க.
அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஏதேதோ முயற்சி பண்ணுறாங்களாமா. இதை தான் இந்த சீனில் காட்டுறாங்க. நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் இது சத்தியயுகம். தமிழர்களாகிய நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நாளுக்கு நாள் மக்கள் விழிப்படைஞ்சுக்கிட்டே போகிறாங்க. நம்ம இப்போ தான் மூவி டிகோடிங் சீரியஸ் தொடங்கியிருக்கோம். இந்த மார்க் ஆண்டனி படத்தில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும்தான் பார்த்தோம். அடுத்தடுத்த விழியத்தில் நம்ம டீப்பாக பார்ப்போம். பிண்டாரிகளே, உங்களுக்கு இந்த சங்கு கன்ஃபார்ம். மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா, ஆண்டனிடா.